100 கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த டிஷ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஏதாவது டிஷ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. 100 கோடி அப்ப 100 கோடி அப்படி 100 கோடி கொடுத்து இந்த டிஷ் சாப்பிட சொல்றதுக்கெல்லாம் எந்த ஆளும் இல்ல. பட் இருந்தாலும் உங்கள்ட்ட கேக்குறேன். அப்படித்தான் நான் சின்ன வயசுல சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். எவ்வளவு காசு கொடுத்தாலும் இந்த சாப்பாடு மட்டும் நான் திங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அப்ப இந்த சாப்பாடோட அருமை தெரியல. எங்க அம்மாவும் அப்சாவும் அவ்வளவு திட்டுவாங்க. இந்த சாப்பாடு சாப்பிட்டா குறுக்கு வலி வராது, மாசம் மாசம் வர்ற பெண்களுக்கான பிரச்சனைகள் கஷ்டம் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுக்கான மருந்தெல்லாம் அவங்களே ரெடி பண்ணி செய்வாங்க. ஆனா இப்ப நான் கடையில வாங்கி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மருந்து சோறுக்கான பொடிதான் இது. வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்காகட்டும் சரி, இல்ல குழந்தை பெற்றவங்களுக்காகட்டும் சரி, பொடி சேர்த்து தேங்காய் பால் சேர்த்து சோறாக்கி மீன் குழம்போ இல்ல கறி குழம்பு முட்டை சேர்த்து மொளவானோன்னு வச்சு கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ஆனா அப்பெல்லாம் வந்து கொழுப்பெடுத்து போய் இதை திங்காம அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். இப்ப குறுக்கு வலி இடுப்பு வலி எல்லாம் வரும்போது இந்த மாதிரி நம்ம சாப்பிடாம விட்டுட்டோமேன்னு சொல்லி இப்ப ஃபீல் பண்றேன். அதே மாதிரி பிள்ளைங்க ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றனால மாசத்துல 2 வாட்டி கண்டிப்பா செஞ்சிருவேன். செய்யறதெல்லாம் அப்படியே நெய் சோறு மாதிரி தான் செய்யணும். பட் எக்ஸ்ட்ராவா வந்து சீரகம், வெந்தயம், பூண்டு அதிகமா சேர்த்துக்கணும். சிறு வெங்காயம் நல்லெண்ணெயில மட்டும் தான் தாளிக்கணும். இது எல்லாத்தையும் விட நம்ம பொடியா சேர்த்தோம் இல்லையா மருந்து, அது இன்னும் பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கும். என்னென்ன மருந்து சேர்த்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மருந்து சோறும் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா லிங்க்ல கமெண்ட் பண்ணுங்க. மருந்து பொடியும் இந்த மருந்து சோறும் எப்படி செய்யணும்ன்றத கண்டிப்பா உங்களுக்காக ஷேர் பண்றேன். 100 கோடி ரூபாய் கொடுத்தாலும் திங்க மாட்டேன்னு சொல்ற டிஷ் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா 100 கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு. அது 100% ஷூரா சொல்வேன். நேத்து மதியம் லஞ்சுக்கு இதுதான் செஞ்சிருந்தேன். மீன் குழம்பு, மருந்து சோறு, கூடவே மீன் பொரிச்சு வச்சு செம்மையா இருந்துச்சு. 4 மணி போல சென்னையில ஒரு சூப்பரான காத்தோட மழை செம்மையா பெஞ்சிச்சு. அதுல கிளைமேட்டே ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு. நாள் கொளுத்துன வெயிலுக்கு 50,000 ரூபாய்க்கு துணி எடுத்து ஒரு கட்டப்பை ஃப்ரீயா கொடுத்தா எப்படி சந்தோஷமா இருக்கும் அப்படி இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோ.